அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரவா தோசையும் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் எனக்கு கம்பியில் இந்த மாதிரி துருக்கரை இருக்கும். எவ்வளோ தான் தேய்ச்சாலும் போகாது. ஏன்னா இங்கே உப்பு தண்ணி. அதனால் உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். சின்ன ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை இலையும், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. இது இவ்வளோன்னெலாம் எடுக்க தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் அரைக்கிறேன். அப்போ தான் அரையும். ஏன்னா கொஞ்சமாக இருக்கு இல்லையா, சரியாக அரையாது. அரைச்சிட்டு இப்போது நான் ரவை இந்த கப்பில் நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கோதுமையை சலிச்சிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமைக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு 1 இல்லை 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். முட்டை வேண்டான்னா 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜார்லேயும் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, சரியாக வரல அது தொடச்சி போடுறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணனா நல்லா சீக்கிரமாகிறதுக்காக விஸ்க் எடுத்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி நல்லா யூஸ் ஆகும். தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட பதத்தை காமிக்கிறேன், எப்படி தோசை கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு. ரவை தோசையை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், பேட்டரோடது இது மாதிரி தான் வாட்ரியாக இருக்கும். நம்ம இப்போது கார சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, காய்ந்த மிளகாய் ஒரு 6 எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நிறையவே எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 கை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தண்டோடு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஜீரகம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் வதங்கின அப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்து 1 டீஸ்பூன், 2 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கார சட்னிக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வச்சனால தண்ணி மேலே வந்துடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. தவாவை ஒரு வெங்காயம் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீர் தோசைலாம் எது மாதிரி ஊற்றுமோ அதே மாதிரி தான். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மாவை. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 செகண்ட் விட்டு நீங்கள் கரண்டியால் திருப்புனா வந்துடும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கிறனால பசங்களுக்கு தெரியாது. நல்லா ஹெல்த்தியும் கூட. இந்த தோசையில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம தோசை சுடுறோம் இல்லையா, தோசை மாவு இருக்கும். அதில் கூட இப்போ முருங்கைக்கீரை, கீரை வகைங்க, பாலக்கீரை அதெல்லாம் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிட்டா பசங்களுக்கு சாப்பிட்றது தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம இது சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. பெருசானதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இன்னொரு தோசை கூட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரி வருது பாருங்கள். தோசைக்கல்லில் நிறைய பேருக்கு தோசை நம்ம நல்லா ஊற்றிட்டே இருப்போம், ஆனால் தோசையே வராது. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியாது. மாவெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கார சட்னி ஆறிடுச்சு, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தோசைக்கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க வெங்காயம் வச்சு. அது ட்ரை ஆனது நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஆயிலில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு
தேய்ச்சிட்டு நீங்கள் தோசையை ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். ஹையில் வச்சு தோசை ஊற்றுங்க, சூப்பராக வரும். கார சட்னிக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன் 1/4 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சட்னியில் ஆட் பண்ணிக்கலங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நான் அதில் தான் சட்னி எடுத்திருக்கேன். ஏன்னா இது மாதிரி எடுத்துக்கிட்டால் மிச்சம்னாலும் இதே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மிச்சமானால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப நாளெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு காலையில் செய்கிறேன்னா மத்தியானம் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பாருங்கள், சூப்பராக சட்னியும் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா புது ரெசிபி இருந்தால் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.